திண்டுக்கல் அருகே தனியாருக்கு சொந்தமான கழிவு பஞ்சு மில்லில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்புள்ள கழிவு பஞ்சுகள் எரிந்து சேதமடைந்தது. திண்டுக்கல் அருகே உள்ள செட்டிநாயக்கன்பட்டி வையாபுரி நகரில் கழிவு பஞ்சில் இருந்து கயிறு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நூல் தயாரிக்கும் தொழிற்சாலையை ராஜசேகர் என்பவர் நடத்தி வருகிறார். இங்கு நேற்று இரவு வடமாநில தொழிலாளர்கள் 10 பேர் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை கழிவு பஞ்சு கொட்டப்பட்ட குடோனில் இருந்து திடீரென தீப்பிடித்து எரிய துவங்கியது. இதனை கண்ட வடமாநில தொழிலாளர்கள் தொழிற்சாலையில் இருந்து உடனடியாக வெளியேறியதால் அசம்பாவிதங்கள் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்புள்ள கழிவு பஞ்சு எரிந்து சேதமானது. இது தொடர்பாக தாடிக்கும்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.